வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு கணிதம் அலகு 4 வாழ்வியல் கணிதம் பயிற்சி 4 4ல் 10வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏ என்பவர் பி என்பவரை காட்டிலும் வேலை செய்வதில் 3 மடங்கு வேகமானவர். பி ஆனவர் ஒரு வேலையை 24 நாட்கள் முடிப்பார் எனில் இருவரும் இணைந்து அந்த வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் எடுத்துக்கொள்வார்கள் என காண்க. என்ன கொடுத்துருக்காங்க? ஏன்றவர் பீன்றவரை விட 3 மடங்கு வேகமானவர் ஒரு வேலையை செய்யறதுல. பீன்றவர் எவ்வளவு நாள் முடிப்பாரு? 24 நாட்கள் முடிப்பாரு. 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா எத்தனை நாள்ல முடியும் கண்டுபிடிக்கலாமா? பாருங்க, 2 பேருக்கு நமக்கு ஒரு நாள் வேலை என்னன்னு தெரியணும். பாருங்க, பியோட ஒரு நாள் வேலை, பீன்றவர் எத்தனை நாள் முடிப்பாரு? 24 நாள் முடிப்பாரு. அப்போ ஒரு நாள் வேலைனா 24ல் 1, அதாவது 1/24. இப்போ நமக்கு ஏவோட ஒரு நாள் வேலை வேணும். ஏவோட ஒரு நாள் வேலை என்னன்னா, இந்த பீன்றவரோட வேலையை விட எத்தனை மடங்கு வேகமானவர்? 3 மடங்கு வேகமான. அப்போ 3 கொண்டு பெருக்கணும். புரியுதா? பாருங்க, ஏவோட ஒரு நாள் வேலை பியை விட 3 மடங்கு. அப்போ 1/24 எதை கொண்டு பெருக்கணும்? 3 கொண்டு பெருக்கியாச்சு. இப்போ பாருங்க, கேன்சல் பண்ணுங்க. 1 3 3, 8 3 24. என்ன இருக்கு? 1/8. இதான் என்னது? ஏவோட ஒரு நாள் வேலை. இப்போ 2 பேர் இணைந்து பாருங்க, ஏ பிளஸ் பியோட ஒரு நாள் வேலை. ஏவோட ஒரு நாள் வேலை 1/8, பியோட ஒரு நாள் வேலை 1/24. இந்த இடத்துல பாருங்க, இங்க 24 இருக்கு, இங்க 8 இருக்கு. அப்ப பகுதி சமப்படுத்தணும். இந்த இடத்துல என்ன செய்ய போறோம்? 1/8 இருக்கு, 3/3 கொண்டு பெருக்குனா பகுதி சமமாயிரும். இந்த 1/24 அப்படியே இருக்கட்டும். இப்ப பாருங்க, 8 3 24, 24 பகுதி சமமாயிருச்சு. ஒரு தடவை எழுதுனா போதும். தொகுதியில் பாருங்க, 1 3 3 பிளஸ் 1 1, 3 1 கூட்டினா 4, 4/24. கேன்சல் பண்ணுங்க. 1 4 4, 6 நாங்க 24. அப்போ 1/6, 1/6. ஏ பிளஸ் பி 2 பேரும் சேர்ந்து ஒரு நாள் எவ்வளவு முடிப்பாங்க? 6ல் 1 பங்கு முடிப்பாங்க. அப்ப 2 பேரும் சேர்ந்தாங்க அந்த வேலையை முடிக்கிறது எவ்வளவு நாள் ஆகும்? இதை அப்படியே தலைகளை மாற்ற வேண்டியதான். 6/1. அப்ப ஏ மற்றும் பி இருவரும் இணைந்து வேலை முடிய ஆகும் நாட்கள் எத்தனை? 1/6. இதை தலைகளை மாத்திரம் 6/1. 6/1 எத்தனை? 6 தான். 6 நாட்கள். அப்ப 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா அந்த வேலையை எத்தனை நாள் முடிச்சிருவாங்க? 6 நாட்களில் முடித்து விடுவார்கள். சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.